ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் கமெண்ட் செக்ஷனில். இன்றைய தினம் நமது ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் 2 வழியில் பார்த்துக்கலாம் நண்பர்களே. கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த ராசிக்கு நேமுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அயம் துலாம், அயம் கன்னி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம், அல்லது நண்பர்களுடைய ராசி பலன்களை கூட விருப்பப்பட்டால் பார்த்துக்கலாம். இரண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக அந்த சர்ச் பாக்ஸ் மேலே இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்களுக்கு முன்னாடி @IAM அப்படின்றத சேர்த்து உங்கள் ராசி பேரை நீங்கள் டைப் பண்ணுங்க. உதாரணத்துக்கு துலாமுக்கு @IAM துலாம் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் சர்ச் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா நமது ராசி பலன் சேனல் வரிசையாக வந்துடும். துலாம் ராசி பலன் சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு துலாம் உண்டான பார்த்துக்கலாம், அல்லது மற்ற ராசி பலன்களையும் இதே மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதமான ராசி பலன்களும் நமக்கு தனித்தனி வீடியோவில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் அதை பார்த்து பலன் பெறலாம். நீங்கள் தாராளமாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான 2 டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஹேக் பண்ணி முடியுங்க. உங்கள் வாழ்க்கையை மிக மிக சிறப்பானதாக மாற்றிக்கணும் அப்படின்னா சித்தர்கள் வாக்கியம்படி 2 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். முதலாவதாக, மனசார கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாதுங்க. இரண்டாவதாக, உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும், குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது. இதை 2 மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சகல விதமான ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 26ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை தினங்க. எனவே இன்றைய தினமும் நேற்றைய தினத்தை போல முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்துள்ள சந்திர பகவான் மதியம் 3:20 பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து அங்கு செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் மதியம் 3:20 மேல் உங்களுக்கு சந்திராசிரமம் முழுமையாக முடிவடைகிறது நண்பர்களே. எனவே சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும். உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான சில முடிவுகள் எடுத்தே ஆகணும் அப்படின்னாலும் சரி, அல்லது முக்கியமான செலவுகளை செய்யணும் அப்படின்னாலும் சரி, அல்லது முக்கியமான சில காரியங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் சரி, இன்றைய தினம் மதியம் 3:20 பிறகு ராகு காலம் ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் 4 to 6 பிறகு 6 மணிக்கு மேல் உங்களது எல்லா காரியங்களும் நீங்கள் செய்து கொள்ளலாம். எல்லா விதமான முக்கியமான முடிவெடுக்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக செய்து கொள்ளலாம் நண்பர்களே. எனவே மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால மதியம் வரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியம். பணத்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கங்க நண்பர்களே. இந்த தினம் எல்லாத்திட்டையும் கனிவோடு நடந்துக்கங்க. தகாத வார்த்தைகளை பேசிவிட வேண்டாம். இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் கண்டிப்பாக இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகள் பண்ணுங்க. இந்த தினம் உங்களது உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஆகணுங்க. அதில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சுதான் ஆகணும். இந்த தினம் வியாபாரத்தில் நீங்கள் முதலீடுகளை மதியத்திற்கு மேல் அல்லது ஈவினிங் டைமுக்கு மேலே நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் ஒரு அப்பாவித்தனமான ஒரு முகத்துடன் இன்றைய தினம் நீங்கள் காணப்படுவீங்க. இன்றைய தினம் ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறையும் நண்பர்களே. எனவே இன்றைய தினம் நீங்கள் காதல் வாழ்க்கையில் எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம். இன்றைய தினம் உங்களது பெயர் கெடுக்கக்கூடிய வகையில் சில பேர் நடந்துக்குவாங்க. எனவே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய தினம் மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் கிடைக்குங்க. அந்த ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான நல்ல பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபடலாம். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இந்த தினம் கடமைகளில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டியது அவசியம். கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. தொழிலில் உங்களுடைய பங்குதாரர்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்ல நண்பர்களே. மேலும் இல்லற வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை நல்லா அதிகரிக்குங்க. இந்த தினம் எழுத்து இலக்கியம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மனசுல பக்தி நிறைந்து காணப்படும். இந்த தினம் ஒருவேளை நீங்க அலுவலகம் போறவங்களா இருந்தீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஷிஃப்ட் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு
உயரதிகாரியுடைய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் உங்களது அலுவலக பணியில் இருக்குதுங்க. எனவே அதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். எதிர்பாராத வகையில் சில பண வரவுகள் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுத்தி தருங்க. மனிதருக்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்குவதற்கு அது நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் கொஞ்சம் குறையுங்க. இன்னைக்கு மதியம் 3:30 பிறகு நீங்கள் முக்கியமான காரியங்களை செய்து கண்டிப்பாக திருப்தியை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. தடைப்பட்டு இருக்கக்கூடிய பெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒர்க்கை எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க 3:30 மணிக்கு மேல நீங்க செய்து கொள்ளலாம் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் ஒயிட் கலரையும் சில்வர் கலரையும் இன்னைக்கு பயன்படுத்தலாங்க. ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி நண்பர்களுக்காக இப்போது காணலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இணையாதவர்கள் இப்பொழுது இணைந்து கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திர கன்னிராசி நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு புரிதல் உங்களது வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே. எனவே உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை இன்று தினம் காத்திருக்கு. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கக்கூடிய பெண்டிங்கான பணிகளை செஞ்சு முடிக்கலாம். அதற்காக முயற்சிகளை மதியம் 3:30 பிறகு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் எதிர்பாராத வகையில் கிடைக்குங்க. அதனால சில பொருட்களை நீங்கள் மனதிற்கு பிடித்தபடி வாங்கி மகிழ முடியும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளும் இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உங்களுக்கு திருப்தியான ஒரு நாள், போட்டி பொறாமைகள் எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் வெற்றி பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனசுல பக்தி நிறைந்து காணப்படுங்க. எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். நீங்கள் புதிய வாய்ப்புகள் இன்றைய தினம் பெறப்படுவீங்க. அலுவலக பணிகளில் இன்னைக்கு நல்ல ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்க உயரதிகாரிகளை பற்றி உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு அது உதவிகரமாக அமையும் நண்பர்களே. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.